இந்தியாவில் கிரிக்கெட் எப்படியோ ஜப்பானில் சுய்காவரி விளையாட்டும் அப்படித்தான். மிக பிரபலம். பெயரே வித்தியாசமாக இருக்கே, என்ன விளையாட்டு என்று கேட்கிறீர்களா? பெருசா ஒன்றும் இல்லை. தர்பூசணி பழத்தை தரையில் வைத்து ஒரு பெரிய கம்பை எடுத்து அதை அடித்து துவம்சம் செய்தால் அதுதான் சுய்காவரி. வெயில் காலம் வந்தாலே ஜப்பானில் சுய்காவரி சுரம் தொற்றிக்கொள்ள தொடங்கிவிடும். குறிப்பாக மேற்கு டோக்கியோவுக்கு அருகில் இருக்கும் ஓகுடமாக் என்கிற இடத்தில் சுய்காவரி விளையாட தினமும் பெருங்கூட்டம் கூடும். அந்த இடம் முழுக்க தர்பூசணியும் கையுமாகவே ஆட்கள் சுற்றி வருவார்கள். இது தவிர வருடா வருடம் சுய்காவரியை ஒரு திருவிழாவாகவே கொண்டாடுகிறார்கள் ஜப்பானியர்கள். இதற்கு என தனி விதிமுறைகள் இருக்கின்றன. முதலில் கண்ணை கட்டிவிடுவார்கள். அடுத்து தர்பூசணி பழத்தை மண்ணில் படாமல் போர்வை, காக்கி அட்டை மாதிரி ஏதாவது ஒன்றை கீழே விரித்து அதற்கு மேல் தர்பூசணியை வைப்பார்கள். பின்பு கம்பு, குச்சி, துடைப்பம் என கையில் எது கிடைக்குதோ அதை வைத்து உடைக்கலாம். ஆனால் அந்த கம்பு 1 மீட்டர் நீளமாகவும் 5 சென்டிமீட்டர் அகலமாகவும் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதிகபட்சமாக 3 நிமிடத்தில் பழத்தை உடைத்து விட வேண்டும். கிட்டத்தட்ட நம்ம ஊர் பானை உடைக்கும் போட்டி மாதிரிதான் இதுவும். இந்த விளையாட்டை பாதுகாக்க ஜப்பான் சுய்காவரி அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பையே நடத்தி வருகிறது.